நாம் சொல்லி தந்ததை மட்டும் அப்படியே கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இதில் இல்லை. அவங்க கற்றுக் கொடுத்தது தான். அவங்க இப்போ ஐன்ஸ்டீன் யார்கிட்டையுமே படிக்காம எந்த ஸ்கூலுக்கும் போகல, எந்த காலேஜுக்கும் போகல, சும்மா உட்காந்து கண்டுபிடிச்சாரா? இல்லை, ஏற்கனவே உள்ள பல விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு அதில் என்ன இருக்குது, இன்னும் நம்ம இதில் என்ன, அதானே. அப்போ அதே மாதிரி தான் நாம் பல உஸ்தாத்மார்கள்ட்ட, ஷேகுமார்கள்ட்ட நாம் படித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை நாம் அதை நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து அடுத்த நிலைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அப்போ இது என்னது, ஆன்மீக வளர்ச்சி. இப்போ துனியா வெளிரங்கம் எப்படி ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குதோ பயங்கரமா, அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அப்படி இப்படி இனிமேல் மனுஷனால் என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் செய்யலாம், அப்படி அதை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்குது, முன்னேறிட்டு இருக்கிறது மாதிரி ஆன்மீகத்திலையும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்றது தான் இறைவனுடைய நோக்கம். இறைநிலைன்றது அதுதான். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا بنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا بنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और आफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நமக்கு நிஸ்பத்தை, தொடர்பை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். இந்த நேரம் ஓட்டப்பண்ணத்தில் இருக்கிறோம், ராவுத்தரப்ப வழியில் அப்படி ஜியாரத்தில். நாம் எல்லா வழிமாறுகளையும் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம். அவர்களெல்லாம் நம்முடைய பாட்டன்மார்கள். எல்லா வழிமார்களும் நம்முடைய தந்தைமார்கள். எல்லா நபிமார்களும் நம்முடைய தந்தைமார்கள். அவர்களெல்லாம் நம்முடைய பல நபிமார்கள் நம்முடைய ரூஹுக்கும் தந்தையாக இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,
ரூஹுடைய தந்தைன்னு சொன்னால் எல்லா நபிமார்களும் வந்துடும். உடலுக்கு இரத்த தந்தைன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் பரம்பரையில் நம்ம வர்றதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே வரும். இரத்த பந்தத்தை விட ரூஹுடைய பந்தம் தான் ரொம்ப உறுதியானது. அப்படி எல்லா நபிமார்கள் வலிமார்கள் எல்லோரும் நம்ம கூட இருக்கிறாங்க. உலகத்தில் வந்த எல்லா மகான்கள், புத்தர் இருக்கிறாங்க, புத்தர் நம்ம ஆள், புத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. திருவள்ளுவர் இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். அது மாதிரி இந்த சிவன், இவங்களாம் சித்தர்கள். சிவன், முருகன், கிருஷ்ணர், விஷ்ணு, விநாயகர், இது மாதிரி வந்து கடவுளாக இவங்க இந்து மதத்தில் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அரசர்களாக, சித்தர்களாக. அந்த காலத்தில் அரசன் சொன்னாலே சித்தர்கள் தான் அரசன் ஆவாங்க. மக்கள் வந்து மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். அப்போ வந்து இது மாதிரி காசு பணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சித்தர்கள் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், சக்திகள் இருக்கும். அவங்க தவம் செஞ்சு அறிவாற்றல் ஞானத்தை அடைஞ்சிருப்பாங்க, பல ஞானங்கள் இருக்கும். இப்போ இந்த கடவுளர்களாக கும்பிடக்கூடியவங்க எல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு முக்கியமான ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவங்க சொல்லுவாங்க. இந்த சிவன் அவர் தான் வந்து இரும்பை பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்தாருன்ட்டு. இரும்பை கொண்டு தானே உலகமே இயங்கிட்டு இருக்குது. இரும்பு இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரியல, நமக்கு அந்தளவுக்கு தெரியல இரும்புன்னு அவ்வளோ பெருசான்னு நினைக்கிறோம். நான் இரும்பு இல்லைன்னு சொன்னால், இரும்பு தான் மனிதனுடைய முதல் நாகரிக வளர்ச்சிக்கு மனிதனை கொண்டு வந்தது என்னதான் இரும்பு. அதுக்கு முன்னாடி கத்தியெல்லாம் வந்து கற்கருவிகள்னு சொல்லுவோம், கற்காலம் அப்படின்ட்டு. இரும்பை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் நமக்கு வேண்டிய எந்த கருவிகளையும் செய்ய முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் எல்லா தொழிற்சாலைகள், தொழில்கள் இரும்பு சம்மந்தப்படாத ஏதாவது தொழில் இருக்கா? இந்த தொழிலுக்கு இரும்பே தேவையில்லை. தொழில் அது உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. இந்த தொழிற்சாலை மாதிரி விவசாயம் பண்ணுறோம், அதுக்கு என்ன தேவை? சரி, உப்பு இது பண்ணுறீங்க, உப்பு அள்ளுறதுக்கு இரும்பு தேவை இல்லையா? உப்பு உடைக்கிறதுக்கு கட்டியாக இருக்கும், கையில் உடைப்பீங்க, அதில் இரும்பு தேவை இல்லையா? அதை அள்ளுறதுக்கு, உடைக்கிறதுக்கு, சுற்றி சரி. அது மாதிரி வந்து என்னென்னு சொன்னால், அவர் வந்து அந்த இரும்பை கண்டுபிடிச்சி மக்களுக்கு இரும்புடைய பயன்பாட்டு கொண்டு வந்ததுனால மக்களுடைய தலைவராக ஆனார், மக்களுக்கு அரசராக ஆனார். அதுக்கு பிறகு அந்த மக்கள் அவர் அப்படி கடவுளாக்கிட்டாங்க. அது வந்து இறைவன் கொடுத்த ஞானம். அப்படி தான் நம்ம இதுலேயும் வரும். நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்தான். எழுத்துடைய ஞானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி தைக்கிறது, விவசாயம், இதெல்லாம். அது மாதிரி முருகன் சொன்னால் அவர் விவசாயத்தை கண்டுபிடிச்சார், மக்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தார். சரி, அப்படி வந்து எல்லா நல்லோர்கள், நபிமார்கள், சித்தர்கள், அப்படியே மனித இனம் வளர்ச்சி அடைஞ்சு என்ன செய்யுது, இது வரைக்கும் வந்திருக்குது. அந்த வளர்ச்சியுடைய ஒன்று வெளிரங்கமான வளர்ச்சி ஒரு பக்கம், இன்னொன்று ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சி. உலகத்தில் 2 வகையான வளர்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று என்னது, வெளிரங்கமான ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நபிமார்கள், வலிமார்கள் தான் ஆரம்பித்தது. அது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது அந்த அவங்க கையை விட்டு மாறி முழுக்க முழுக்க துனியாவை சார்ந்தவர்கள் கையில் போச்சுன்னா தான் பிரச்சனை. அப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த வளர்ச்சின்ட்டு என்ன ஆகிப்போச்சு, நிறைய இப்போ இன்டர்நெட்டு இதெல்லாம் பல வகையில் நன்மையாக இருந்தாலும் பல வகைகளில் தீமையாக எவ்வளோ பாதிப்புகள் இருக்கா இல்லையா? இந்த நவீன வளர்ச்சின்றது எவ்வளோ நன்மைகள் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி பாதிப்பு. அப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு வளர்ச்சி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? புதுசாக அடுத்து மனுஷன் போயிட்டே இருக்கிறானா இல்லையா? அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் வளர்ச்சின்றது அடுத்து நினைச்சுட்டே தான் இருக்குது, போயிட்டே தான் இருக்குது. எதுலேயுமே நின்றுட்டா அது வந்து அது அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் இதோட நின்றுச்சுன்னா அது அதோட முடிஞ்சு அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால தான் அதில் என்ன செய்கிறாங்க, புதுசு ஆராய்ச்சி பண்ணி புதுசாக கண்டுபிடிக்க தான் அது உயிரோடு இருக்கும். ஒரு விஷயம் புதுசாக கண்டுபிடிக்க தான் என்ன செய்யும், உயிரோடு இருக்கும்.
அது அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? அதான் சொல்லுவோம், முன்னேறிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வளர்ச்சி. ஒரே இடத்துல நின்றுட்டு அதோட அது என்ன தான்? தோல்வி தான். அப்போ அப்படி ஆன்மீகத்தில் அதே தான். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கிட்டாங்க. இதோட போதும், இவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளோதான், இதுதான் இந்த மதம். இந்த மதம்னா இவ்வளோ தான், இதை செஞ்சுட்டா இந்த மதம். கிறிஸ்தவ மதம்னா இதுதான், இதை செஞ்சுட்டா கிறிஸ்டின், முடிஞ்சு போச்சு. முஸ்லீம்னா இவ்வளோ தான், இந்த கடமைகள், இதை செஞ்சுட்டு போயிருங்க, அவ்வளோதாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எல்லா மதமும் செத்து போச்சு. எல்லா மதமும் அதானே வளர்ந்துட்டே போனால் தான். இல்லைன்னா என்ன ஆயிரும்? அப்படி தான் எல்லாம் செத்து போச்சு. ஆனால் உண்மையில் எல்லாம் சாகிறதுக்காக வரலை. ஒரு மதம் செத்து போகும் பொழுது அந்த மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கொண்டு அடுத்து வளர்ச்சி அடைந்த இன்னொரு மதத்தை ஒரு நபி தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்படி வந்து கடைசியில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இதுக்கு மேலே நபிமார்கள் தேவையில்லை, வலிமார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்கள் அல்லாவுக்கு நான் நபி, நான் தூதர், நான் வேற அல்லாஹ் வேற அப்படின்னு சொன்னா நபி, நானும் அல்லாவும் ஒண்ணுதான் சொன்னா வலி. இது வரைக்கும் வேற வேறன்னு இருந்ததை நான் முடிச்சு வச்சுட்டேன். ஆனால் இதை தப்பா விளங்கிட்டாங்க. நபிமார்கள் தான் உயர்ந்தவங்க, வலிமார்கள் கீழே. அந்த உயர்ந்தவங்க இது முடிஞ்சு, இனிமேல் வலிமார்கள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எப்பவுமே உயர்ந்தது பின்னாடி வருமா, தாழ்ந்தது பின்னாடி வருமா? எதுலையுமே அப்டேட்டு பின்னாடி வருமா, இல்லை அப்டேட்டு முன்னாடி வருமா? அப்டேட்டு பின்னாடி தான் வரும். அப்போ நபிமார்களுக்கு அப்டேட் தான் வலிமார்கள். ஆனால் யாரும் விளங்கலை, அதே தப்பா விளங்கிட்டாங்க. ஆனால் ஒரு இஃப்திலாஃப் இருக்குது உலமாக்கள்லேயே. வலிமார்கள் சிறந்தவர்கள், நபிமார்கள் விலாயத்து பெருசா, நுபுவத்து பெருசா அப்படின்னு ஒரு மாச பாடம் நடத்தும் போது லேசாக நடத்துவாங்க. அவங்களுக்கும் புரியாது, மாணவர்களுக்கும் புரியாது. அது வேற விஷயம். ஆனால் சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் பேசுவாங்க. எத்தனை பாடங்கள் அப்படி தானே ஸ்கூல்லையும். டீச்சருக்கே புரியாது. சில பாடங்கள் வந்து டீச்சருக்கு புரியும், டீச்சருக்கும் புரியும், மாணவனுக்கும் புரியும். சில பாடம் டீச்சருக்கு மட்டும் புரியும், மாணவனுக்கு புரியாது. சில பாடம் டீச்சருக்கும் புரியாது, மாணவனுக்கும் புரியாது. அது மாதிரி தான் இந்த விஷயம். நுபுவத்து பெருசா விலாயத்து பெருசான்றது அவங்களுக்கு புரியாது. ஆனால் நுபுவத்தை விட விலாயத்து தான் பெருசு. இதுதான் எல்லா வலிமார்களுடைய. அப்போ விலாயத்து பெருசுனா அப்போ நபிமார்கள் ஒன்றும் இல்லையா? அப்படி கிடையாது. நபிமார்களும் வலிமார்கள் தான். நபிமார்களும் வலிமார்கள். என்ன மக்களுடைய மனநிலை அல்லாவை தனியாக வச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு விளங்கும் அப்படின்றதுனால நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் மேலே இருக்கிறான், அவனுடைய தூதன் நான், அவன்கிட்ட எனக்கு வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வராங்க. இப்படி மக்களுக்கு சொல்லி என்ன செஞ்சாங்க? புரிய வச்சு மக்களை நேர்வழிப்படுத்தினாங்க. மக்களை ஒரு ஒழுங்கு முறையில் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கத்துடைய உச்சகட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னா, அவங்க வெறும் நபி மட்டும் இல்லை, அவங்க வலியும். அவங்க வந்து நபித்துவத்தை முடிச்சு வச்சாங்க, ஆனால் வலித்துவத்தை பூர்ணப்படுத்திட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே நபிமார்கள் இல்லை, இனிமேல் வலிமார்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இனிமேல் ரெண்டுன்ற பேச்சே இல்லை, ஒன்றே ஒன்று தான். அதுதான் வலிமார்கள் சொல்லக்கூடிய விளக்கம். அப்போ அந்த வழியில் வலிமார்கள் அப்டேட்டு தான். அந்த வலிமார்கள் அப்டேட்டாக வரக்கூடிய வலிமார்கள்லையும் எத்தனையோ வலிமார்கள். இப்போ இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களாம் என்ன செய்கிறாங்க? பல விஷயங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம், அப்போ அந்த விஷயத்தில் அவங்க அறிவாளிகளா இல்லையா? அந்த சப்ஜெக்டில் அவங்க எந்த சப்ஜெக்டை நடத்துகிறாங்களோ அந்த சப்ஜெக்டில் அவங்க என்னது? அறிவாளி. ஆனால் அதையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதா? யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சது. இவங்க அதை படித்து சொல்லித்தராங்க. இப்போ அதை யாரெல்லாம் இந்த மாணவர் படிச்சுக்கிறாங்களோ அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கலாம்? கற்றுக்கலாம். ஆனால் யார் அதை கண்டுபிடித்தார்களோ அவர்கள்தான் கண்டுபிடிப்பாளர்கள். அப்போ ஒரு கூட்டம் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? புதுசாக அடுத்தடுத்து அப்டேட். அவங்கெல்லாம் அப்படி கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களா, தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்களா? ஐயன்ஸ்டீன் அவர் 10 பேரை வச்சுக்கிட்டு அப்படி கண்டுபிடிச்சாரா? தனியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரா? தனியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சதை இன்னைக்கு உலகமே என்ன செய்யுது? அதை படிச்சுக்கிறாங்க. அப்போ அதே தான் ஆன்மீகத்திலையும் வலிமார்கள்ன்றதுல ஒரு பெருங்கூட்டம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், கண்டுபிடிக்கப்பட்டதை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இவங்க புதுசாக கண்டுபிடிக்க மாட்டாங்க, தெரிஞ்சது அவ்வளோதான். இது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு, இதை நாங்கள் நல்லா படிச்சுக்கிட்டோம், அதை உங்களுக்கு சொல்லித்தரோம். அதில் ஒரு கூட்டம்
என்ன செய்வாங்க, அதையும் தாண்டி புதுசு அடுத்த அப்டேட்டுக்கு என்ன செய்வாங்க போய்கிட்டு. இப்போ அந்த அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போகக்கூடிய கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம் வந்து சொல்லி தந்ததை மட்டும் அப்படியே கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இதில் இல்லை. அவங்க கற்றுக் கொடுத்தது தான். அவங்க இப்போ ஐன்ஸ்டீன் வந்து யார்கிட்டையுமே படிக்காமல், எந்த ஸ்கூலுக்கும் போகல, எந்த காலேஜுக்கும் போகல, சும்மா உட்காந்து கண்டுபிடிச்சாரா? இல்லை, ஏற்கனவே உள்ள பல விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு அதில் என்ன இருக்குது, இன்னும் நம்ம இதில் என்ன, அதானே. அப்போ அதே மாதிரி தான் நாம் பல உஸ்தாத்மார்கள்ட்ட, ஷேகுமார்கள்ட்ட நாம் படித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை நாம் அதை நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து அடுத்த நிலைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அப்போ இது என்னது, ஆன்மீக வளர்ச்சி. இப்போ துனியா வெளிரங்கம் எப்படி ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குதோ பயங்கரமாக, அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அப்படி இப்படி இனிமேல் மனுஷனால் என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் செய்யலாம், அப்படி அதை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்குது, முன்னேறிட்டு இருக்கிறது மாதிரி ஆன்மீகத்திலையும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்றது தான் இறைவனுடைய நோக்கம். இறைநிலைன்றது அதுதான். சொல்றது இல்லைங்களா? அல்லாவை அறிந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாவை அவன் யார், அவனுடைய ஆரம்ப நிலையில் அவன் எப்படிப்பட்டவன், அமைதியாக உள்ளவன் தானே, எதுவும் செய்யலை, அவனுடைய சொந்த நிலையில் அவன் எப்படிப்பட்டவன், அது மாதிரி இருந்துட்டு நம்ம இறைவனை அடைஞ்சிட்டோம். சரிதான் அது. அதாவது இங்கேருந்து அங்கே அவன் இடத்துக்கு நம்ம போகிறது, அவன் இடத்துக்கு அவனுடைய அந்த பூர்வீக நிலை, எந்த படைப்பும் இல்லாத உலகமே ஒன்றுமே இல்லை, அவன் மட்டும் இருக்கிறான். அப்போ என்ன நடக்கும், சும்மா இருக்கும், அமைதி, அவ்வளோதானே. அதுதான் அப்படி அமைதி. அதனால அந்த சித்தர்கள் நிறைய பேர் பாட்டு படிக்கும், சும்மா இருந்து சுகம் காலும் நாள் என்னாலோ, சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம். புத்தர் என்ன சொல்லுவார், சும்மா இரு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே இறைநிலையை அடைஞ்சிட்டீங்க. கரெக்டு தான். அது அங்கே போய் அவனுடைய நிலையை அடைகிறது. அப்போ ஏன் இங்கே போட்டு ஒரு அலைச்சலாக இருக்குது, சலசலப்பாக இருக்குது, அது இது மனசு ஒரு இடத்துல சும்மா இருக்குதா, கண்ணை திறந்துருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் ஒரே கசமுசான்னு எதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ எல்லாம் நின்று மனம் அமைதி அடைந்து விட்டால் அது பேர் சமாதி நிலை, இறைநிலை, தெய்வ நிலை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அப்படி அவங்க அந்த நிலையில் இருக்கிறது அதுதான் தெய்வ நிலை. இப்படி எத்தனை அவுலியாக்கள் அப்படியும் இருப்பாங்க, சித்தர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க வந்து அந்த நிலையிலிருந்து என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஆனால் அவங்க வந்து என்னது, உலகத்தை விட்டு துறந்தவர்களாக போயிடுவாங்க. உலகத்தும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்குது. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய நோக்கம் பூர்த்தி ஆகலை. அவன் அந்த நிலையிலிருந்து அவனுக்கு அந்த நிலை வேணான்னு தான் இங்கே வந்திருக்கிறான். எந்த நிலை, சமாதி நிலை, அமைதியான நிலை வேணான்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறான். நீங்கள் போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு அந்த அமைதி நிலை தேவையில்லை. அவனுக்கு வேண்டியது என்ன, எதையும் செய்யக்கூடிய நிலை, எதையும், அதாவது கடவுள் நிலை. மனுஷனுக்கு அது வேணும். ஏன், ஒரே டென்ஷன், ஒன்றும் பண்ண முடியல, எங்கே போனாலும் டென்ஷன், எதை பார்த்தாலும் டென்ஷன். பேசாமல் என்ன செஞ்சிருவோம், சாமியாராக போயிடுவோம். அதுக்கு தான் தியானம். கொஞ்சம் நேரம் அமைதியாக மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் தியானம். அதெல்லாம் வேணும், தியானம் வேணும், ரிலாக்ஸாக இருக்கணும். நாமளும் அங்கே அந்த இதை போயிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டாலே முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறாங்களா, அதான் தப்பு. அங்கே போனதோட நமக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன முடிஞ்சிருக்குது, ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. என்னது, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் அது எப்போ நிலைச்சு நிற்காது. அது ஒரு தூக்கம் மாதிரி. 24 மணி நேரம் தூங்கிட்டு இருக்க முடியுமா? தூங்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடும்ல. அது மாதிரி அந்த தியான நிலைக்கு போயிட்டா ஒன்றும் அந்த நிலையில் இருந்தது அப்படி. அது இறைவனுடைய நோக்கம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு அது வந்து பிரயோஜனத்தை கொடுக்கும். எப்படி தூக்கம் எப்படி பிரயோஜனத்தை கொடுக்குதோ அது மாதிரி தியானம் என்ன செய்யும், பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தியானம் இறைவனுடைய நோக்கம் இல்லை, இந்த தியானம். ஆனால் மனுஷனுக்கு அது தேவை, அதனால மனுஷன் அதை தேடி போயிட்டான். அப்போ அதை அடையிறதுக்கு தான் இன்னைக்கு எல்லா இந்த தியான முறைகள், ஆன்மீகம் அப்படின்னாலே என்னது, அந்த நிலை, சமாதி நிலை, இறைவனை அடையிறது, அமைதி நிலையை அடையிறது, அப்படி அதை நோக்கி அவங்க என்ன செஞ்சு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
உண்மையான இப்போ நம்முடைய இது நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கல. நாம் நல்லா இருக்கணும்னா போய் நம்ம பாடு ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டோம்னா நாம் நல்லா இருக்கலாம். இப்போ நாம் நம்முடைய சந்தோஷத்துக்காக நாம் என்ன செய்யலை, இறங்கலை. நாம் யாருடைய நோக்கத்துக்காக இறங்கியிருக்கிறோம்? அல்லாவுடைய நோக்கத்துக்காக இறங்கியிருக்கோம். நோக்கம் அல்லாவுக்கு. ஏன்னா அவன் சொல்லிட்டான், குந்து கன்சன் மஹ்ஃபியன், நான் மறைந்த பொக்கிஷம். அந்த மறைந்த பொக்கிஷத்துக்கு தான் இவங்க போகிறாங்க. இவங்க போகிறது எதுக்கு? அந்த நிலைக்கு தான் போகிறாங்க. திரும்ப மறைஞ்ச பொக்கிஷம் மாதிரி அங்கே போய் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியாமல் போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நிலைக்கு போகிறாங்க. ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்காம தான் இங்கே வந்திருக்கிறான். நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். சும்மா இருக்கிறதுக்கு அல்லாஹ் உட்காந்துருக்கிறான். இவ்வளோ உலகத்தை நடத்துறது, இவ்வளோ மனிதர்களை படைத்தது, இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது எல்லாமே சும்மா அமைதியாக உட்காந்துங்க அதுக்காக நடத்துகிறான் இல்லை. அவன் அறியப்பட வேண்டும். அவன் என்ன செய்யணும்? அப்போ அவனுடைய நோக்கமே அவன் பரிபூர்ணமாக அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அவன் அறியப்பட வேண்டுமானால் அதில் முழுமையான நிலை என்னதான்? கடவுள் நிலை, இறைவன் நிலை. ஏன்னா அவன் இறைவன் தானே. அப்போ அந்த இறைவனாகவே என்றைக்கு வெளியாகிறானோ அப்போ அவனுடைய நோக்கம், அவனுடைய அந்த சந்தோஷம் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. அது வரைக்கும் ஆகுமா? விளங்குதா இல்லையா? இப்போது அந்த சமாத நிலைக்கு போகிறது, சும்மா இருக்கிறது, அது ரொம்ப லேசு. அது ரிவர்ஸில் போகிற மாதிரி. இது ரிவர்ஸ் இல்லை, இது ஃபார்வேர்டில் போகணும், புதுசாக போகணும். இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? புது விஷயத்தை கொண்டு வரணும். அப்போ இது எல்லோரும் செய்ததை விட மிகவும் சிரமமான ஒரு விஷயம். புதுசாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, கண்டுபிடிச்சதை சும்மா பாடம் நடத்துறது கஷ்டமா? புதுசாக கண்டுபிடிக்கிறது தானே கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் 1000 பேர் படித்து பாடம் நடத்திட்டு போயிடலாம். ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிப்பது, அதை பரிபூர்ணமாக ஆக்குவது, அந்த இடத்துல தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கோம். பழைய விஷயத்தை 1000 பேர் படிச்சுட்டு போயிடலாம், பாடம் நடத்திட்டு போயிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். அது ஒன்றும் என்ன இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை. புதுசாக ஒரு விஷயம் வரும் பொழுது அதை கண்டுபிடிச்சவங்கனாலேயும் முதல்ல ஏற்றுக்க முடியுமா? கண்டுபிடிச்சவங்க அவங்களுக்கே முதல்ல நம்பிக்கை வரணும், கரெக்டு தானா? கூட இருப்பவர்களுக்கு எல்லாம் அதில் என்ன செய்யணும்? நம்பிக்கை வரணும். அப்புறம்தான் அது எல்லா மக்களுக்கும். பலரும் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, சந்தேகப்படுவாங்க. அப்போ அது இருக்கிறதுல ரொம்ப சிரமமான ஒரு சிக்கலான ஒரு காரியத்தில் தான் நாம் இறங்கியிருக்கிறோம். இப்போ உண்மையில் ஒரு வகையில் பார்த்தா இது நாம் செய்கிறோம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இறைவன் நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இதில் இறைவனுடைய நோக்கத்திற்கு நாம் துணையாக இருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன? ஈமான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறோம்? ஏதாவது விளங்கலையா? ஏதோ எல்லாரும் இருக்கிற மாதிரி என்னமோ சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, இந்த உலகத்தை வாழ்ந்தோமா, போனோமா அப்படின்னு நம்ம போயிட வேண்டியது தானே அப்படின்னு மனசு சொல்லும். இது தேவையில்லாத ஒரு, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் புது. இப்போ இது எப்பவுமே புதுசுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆள் கிடைக்காது. பழைய விஷயத்துக்கு ஆள் கூப்பிட வேணாம், நான் வரேன் நீ வரேன்னு நிற்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அமல் செய்கிறீங்களே, இதானே இப்போ அமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? உற்சாகமாக இருக்குதா? நம்பிக்கையாக இருக்குதா? தெளிவாக இருக்குதா? இல்லை சந்தேகமாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்குதா? எப்படி திருப்தியாக அது மாதிரி இருக்குதா? மனசுக்கு ராகத்தா அப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? யாரோ ஒரு மனிதரை நாம் கடவுள் ஆக்கலை, நல்லா விளங்கணும். யாரோ ஒரு மனுஷனை நாம் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலை, கடவுள் ஆக்கலை. அது மாதிரி போயிடும் சிந்தனை. ஒன்றும் தெரியாது, புதுசாக யாராவது பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் விளங்கும். நாம் அப்படி விளங்கக்கூடாது. நாம் ஷேகை கடவுளாக்குறோம் அப்படி இல்லை. நாம் ஷேகை அழிக்கிறோம், ஷேகை இல்லாமலாக்கி அங்கே இறைவனை தெரிவுபடுத்துகிறோம். இறைவன் தான் இருக்கிறான், ஷேகு இல்லை. அந்த இறைவன், அந்த பரம்பொருள் தான் இந்த ரூபத்தில் தஜல்லியாக இருக்கிறான், காட்சி அளிக்கிறான். இப்போ இந்த ரூபத்தில் அவன் இறைவனாக காட்சியளிப்பதற்கு தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி இறைவனாக காட்சியளிப்பதற்கு
அவன்தான் ஆர்வப்படுகிறான், அவன்தான் நாடி இருக்கிறான். இப்போ இதில் நமக்கோ இந்த தஜல்லிக்கோ ஷேக்குக்கோ யாருக்கும் என்ன கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி விளங்கினா தான் நம்ம சரியான முறையில் அமல் செய்ய முடியுமே தவிர நாம் அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த ஷேக்கு தான் அல்லா, ஷேக்கு தான் கடவுள் அப்படின்னா அது ஒன்றும் விளங்காது. அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அதில் ரூஹானியத்து இருக்காது. அங்கே இருந்து தொடர்பை இங்கே கொண்டு வந்து இங்கே ஷேகை ஃபனாவாக்கி அந்த இறைவன் மனிதனாக வெளியாகி ஷேக்காக வெளியாகி இறைவன் தன்னுடைய முழு ஆற்றலோடு அவன் இறைவனாக வெளியாகி இருக்கிறான். ஒரு கடவுள் என்று சொன்னால் கடவுள்னா ரொம்ப பெருசாக இருக்கணும், அப்படியா? சின்னதாக இருந்தால் கடவுள். குட்டி குட்டி பொம்மையை வச்சுக்கிட்டு கடவுள்ன்றாங்க. சின்னோண்டு முருகன் சிலையை வச்சுக்கிட்டு கடவுள்னு கும்பிட்றாங்களா இல்லையா? சின்னோண்டு விநாயகர் சிலையை வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு உருவம் கடவுளாக இருப்பது, இவ்வளோ பெரிய உருவம் கூட தேவையில்லை. ஒரு சின்ன உருவத்தில் கூட இறைவன் பரம்பொருள் கடவுளாக என்ன செய்யலாம், வெளியாகலாம். அப்போ கடவுளாக வெளியாகுவதற்கு இது தாராளமானது தான். இப்போ தாராளமான ஒரு தஜல்லியில் அந்த இறைவன் தெய்வமாக, கடவுளாக, இறைவனாக அவன் வெளியாகி இருக்கிறான். அதை மனசில் நம்ம வச்சுக்கிட்டு அந்த நிலையில் இறைவனை நாம் அழைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஈமான் கொள்கிறோம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறோம். அந்த இறைவனை நம்மள நம்ம பார்க்குறோம், எல்லா படைப்புகள்லையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படின்னும்போது அந்த உணர்வு எப்படி இருக்குது? இது நாம் கலிமாவில் தான் அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம ஈமானைத்தான் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஈமானைத்தான், ஈமான் பலகீனம் ஆகிட்டு போதா பலப்படுதா? இப்போ இதன் மூலமாக ஈமான் நமக்கு பலப்பட்டிருக்குதா, பலகீனமாக இருக்குதா? அல்லாஹ்வுடைய நினைவு உறுதியாக இருக்குதா, இல்லை பலவீனமாக இருக்குதா? தொழுகை என்னன்னு சொன்னால் அது ரொம்ப அற்புதமானது. அது ஸ்பெஷல் ஐட்டம். அதை முறையாக நம்ம தொழுதா ஏகப்பட்ட நன்மைகளை அதை நம்மளால் பார்க்க. அது வெறும் சடங்காக டைம் வந்துருச்சு தொழுதணும், கடமை நீங்கள் தொழுதுட்டோம், கடமை நீங்கிருச்சு அப்படின்னா அதில் ஒன்றும் இருக்காது. அதை ஆசையோடு ஆர்வத்தோடு அதை நம்ம சரியாக நம்ம தொழுதா நமக்கே விளங்கும். அந்த தொழுகைக்கு முன்னாடி இருந்த நிலை தொழுகைக்கு பின்னாடி இருந்த நிலை நிஜமாக மாறும். இந்த ஈமானோடு போகணும், இந்த ஈமானோடு தொழுகணும். அந்த தொழுகையில் நமக்கு என்ன வேணும்? எந்த ஈமான்? இறைவன் இப்போ எப்படி இருக்கிறான், எப்படி இருந்தான், எப்படியெல்லாம் இருக்கிறான், இப்பொழுது எப்படியாக அவன் இருக்கிறான், அது அனைத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு வந்து நம்ம தொழுதா என்ன ஆயிரும்? அந்த தொழுகை ஒரு குதூகலமான விஷயம். தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்குன்னு. தொழுகையில் என்ன இருக்குது? கண் குளிர்ச்சின்னா கண்ணுக்கு எதாவது தெரிஞ்சால் தானே கண் குளிர்ச்சின்றது வரும். கண் குளிர்ச்சி தொழுகையில் எதையோ பார்க்கணும், அசல எதையோ பார்த்துருக்குறாங்க, அதனால தான் கண் குளிர்ச்சின்றாங்க. அது மாதிரி நம்ம பார்க்க தெரிஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? கண் குளிர்ச்சி கிடைக்கும். கண் குளிர்ச்சி கிடைச்சா அது தொழுகை. கடுப்பாக இருந்தால் அது தொழுகை இல்லை. சும்மா இதை கடமைக்குன்னு தொழுதா அது தொழுகை இல்லை. அதில் எப்படி என்ன இருக்கணும்? அவ்வளோதான். அவுலியாக்கள் சொல்கிறது அதுதான். அவுலியாக்கள்கிட்ட டைம் ஆகிடுச்சு தொழுகுங்க அப்படின்னா சொல்லுங்க, சந்தோஷமாக தொழுகுங்க. அல்லாவுக்கு சாப்பிட்றோம், சாப்பிடவே பிடிக்கல, அப்படியே அள்ளி வாயில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, பிடிக்க சாப்பிடவே வாயில் வைக்க முடியலன்னு சரி விட்டுருங்க, அடுத்த தடவை பசிக்கும் போது சாப்பிடுங்க, இந்த தடவை விட்டிங்கன்னா அடுத்த பசிக்கும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள், இபாதத்துகள், இந்த தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், இந்த வெளிரங்கமான இந்த கடமைகள் இது எதுவும் சாதாரணமானது கிடையாது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நோக்கம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த நோக்கத்தை விளங்கி புரிந்து அதை சரியான முறையில் செயல்படுத்த முடிந்தால் அதை சரியான முறையில் செய்யணும். சொல்லுவாங்க, செய்வதை திருந்த செய், ஏதோ கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு செய்யாத. ஆனால் ஒன்றுமே தெரியாத மக்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 தடவை எழுதிட்டு வா, மனப்பாடம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லணுமா? தேவையில்லை. அவங்க தேவைன்னா எழுதிப்பாங்க, தேவைன்னா மனப்பாடம் பண்ணிப்பாங்க, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அது மாதிரி இப்போது ஆரம்பகட்ட நிலையில் கரெக்டாக இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதே நேரத்தில் மார்க்கத்தை நம்ம
நல்ல முறையில் விளங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதையுமே உணர்ந்து செய்யுங்க, புரிந்து செய்யுங்க. என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக அதனுடைய நோக்கம் அறிந்து அப்படி செய்யணும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சு இருந்துக்கணும். எல்லாத்துக்கும் தொழுகெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. தொழுகணும், தொழுக கடமை தான், நம்ம கடமை தான், எல்லாமே கடமை, எதுவும் கடமை இல்லைன்னு இல்லை. ஆனால் மக்களை பொறுத்து எல்லாம் மாறுபடும். மக்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது தொழுகணும் எல்லாம் அப்படி. எல்லாத்துக்கும் மேலே பெருசு அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. தொழுகை பெருசுன்றாங்களே, ஈமான் கொள்வது பெருசுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஈமானை பற்றி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்களே. ஈமான் இருக்குதா இல்லையான்றது கவலையே இல்லையே. இப்போ அதைத்தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் தொழுகன்றீங்க, ஈமானுக்கு என்ன உங்கள்கிட்ட மதிப்பு இருக்குது? ஈமானை பற்றி உங்கள்கிட்ட பேச்சே இல்லையே, திக்ரை பற்றி பேச்சே இல்லையே. அப்போ ஈமான், இந்த திக்ர், இதை நம்ம அதிகப்படுத்தணும். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம என்ன செய்யுங்க, கேளுங்க. இப்போ இது எதுவும் நாம் நம்மை பெருமைப்படுத்தி கொள்வதற்கோ, நம்மை உயர்த்தி கொள்வதற்கோ, நான் பெரிய ஆள், நாங்கள் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக இங்கே யாரும் எதையும் சொல்லவில்லை, செய்யவில்லை. புரியுதுங்களா? நாம் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய இந்த காரியம் இது ஏதோ ஒரு சுயநலமோ ஏதோ விளையாட்டோ அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கத்தில், ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மிஷன், ஒரு லட்சியத்திற்காக, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியத்திற்காக, ஒரு கடமைக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காரியத்தில் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணுறோம், பேசுகிறோம், கேட்குறோம், செயல்படுறோன்னா அல்லாஹ்வுக்காக நம்ம செயல்படுறோம். அதனால் அதில் நம்ம இஹ்லாஸோடு, முழு ஈடுபாட்டோடு, முழு மன உறுதியோடு, மன நிறைவோடு நம்ம ஏதோ அப்படி ஒரு வேண்டா வெறுப்பாவோ ஒரு அரை மனசாவோ அப்படி செஞ்சோம்னா அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கும் அது எந்த ஒரு இதுவும் கொடுக்காது. அதனால் நாம் அது நமக்கு சரிதான் மனசில் பட்டுருச்சா செயலில் இறங்கிடணும். சரி சந்தேகமாக இருக்குதா அதை என்ன செஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். அதை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி விடக்கூடாது. அதை தெளிவுபடுத்தி நாம் முன்னேறுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.